கோடிக்கணக்கில் கடன் தீரும்னா நான் சொல்ற விஷயத்த கட்டாயமா செய்யுங்க. இதை நீங்க பாருங்க, கட்டாயமா கடன் தீரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமைக்கு இந்த பரிகாரம் நீங்க செய்யணும். அது எப்பேற்பட்ட கோடிக்கணக்கில் கடனா இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடுங்க. என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமைக்கு ஒரு சின்ன பானை, முன்னாடியே ப்ரீவியஸா பானை வாங்கிக்கோங்க. அது குட்டி பானையா கூட இருக்கலாம். அந்த பானை நிறைய உப்பு நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு ஒரு 5 ரூபாய் காயின் 10 ரூபாய் காயின் அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு காயின் அந்த உப்புள்ள டிப் பண்ணிடுங்க. உப்புள்ள வச்சிருங்க. அந்த காயின் வெளியில தெரியக்கூடாது. இதே மாதிரி 18 வாரம் தொடர்ச்சியா நீங்க உங்க குலதெய்வத்தை மனசை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த 5 ரூபாய் காயின் உள்ள வச்சுக்க. என்னோட கடன் தீரணும் குலதெய்வமே அப்படின்னு வேணும்னா அது உள்ள வச்சிருங்க. அது மாதிரி 18 வாரம் தொடர்ச்சியா அந்த நீட்டா வைக்கணும். அந்த பானையும் நீட்டா வைக்கணும். 18 வாரம் உங்க பூஜை அறையிலேயே இருக்கட்டும். 18 வாரம் முடிச்சதுக்கு அப்புறம் 19வது வாரம் என்ன பண்றீங்கன்னா அந்த வைத்த காயின்ஸ் எல்லாத்துக்கும் எடுத்து ஒரு மஞ்சள் முடிச்சு உங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க. போயிட்டு குளிர பால் அபிஷேகமோ இல்ல உங்களால முடிஞ்சது ஃபுல் அபிஷேகம் நீங்க பண்ணலாம். பண்ணி அந்த காயினை கோயில் உண்டியில போட்டுருங்க. உண்டியில் இல்லாத கோயிலா இருந்தா அந்த சுவாமி பாதத்திலே வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க சுவாமி கும்பிட்டு வீட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னா அந்த உப்பை எடுத்து குளத்துல கரைச்சாலும் சரி, குலதெய்வத்துல குளம் இருக்காதுன்னா அதுல கரைச்சாலும் சரி, குளம் இல்லாத குலதெய்வம் இருந்தா வீட்லயே ஒரு தண்ணியை போட்டு கரைச்சி உங்க செடியில ஊத்திருங்க. இதை பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட கோடிக்கணக்கான இந்த கடனும் நிவர்த்தி ஆயிடுங்க.